Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் தவிக தலைவர் விஜயிடம் நடத்திய விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. 5 மணி நேரத்திற்கும் மேலாக விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணை தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது என்கிற முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த முறை இந்த விசாரணை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் நடந்தது. இன்றைய தினமும் அப்படிதான் நடக்கும். இரவு 7-8 மணி வரைக்கும் கூட இந்த விசாரணை நீண்டு கொண்டே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ டெல்லியில் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் நடத்தின இந்த விசாரணை அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறது அப்படின்னு அறிகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்போம். பாரதி, இப்போ 5 மணி நேரத்துக்குள்ளாகவே, அதாவது கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திலேயே இன்று நடைபெற்ற இந்த விசாரணை அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறது அப்படின்னு முக்கிய செய்தி வந்திருக்கு. கடந்த முறை பார்க்குறோன்னா 7 மணி நேரம் வரைக்கும் அந்த விசாரணை போச்சு. இன்று 5 மணி நேரத்திலே முடிஞ்சிருக்கு. முக்கிய கேள்விகள் இன்றைய தினமும் எழுப்பப்பட்டதாக அறிகிறோம். அதுக்கு ரொம்ப தெளிவாக நிதானமாக விஜய் பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அறிகிறோம். இன்று நடைபெற்ற இந்த விசாரணை பற்றிய முழு விவரங்கள். கண்டிப்பாக நீங்க அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். அன்னைக்கு 11 மணிக்கு ஆஜராக வேண்டியது கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு தான் அவர் ஆஜரானாரு. அவர்கிட்ட விசாரணையை அதிகாரிகள் கேள்விகள் அதிகாரப்பூர்வமா இவர்தான் விஜய் அப்படின்றத ப்ராப்பரா அது ஒரு புரோட்டோகால் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கே அன்னைக்கு 12 மணி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இவர்தான் விஜய்னு தெரியும். இன்னைக்கு 2வது முறை ஆஜராகிறாரு. அதனால நேரடியா கேள்விகள், அதுவும் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக விஜய் ஆஜரானாரு. அன்னைய தொடர்ச்சி தான் அப்படின்றதுனால அன்னைக்கு எந்தெந்த கேள்வியில விட்டாங்களோ அதற்கு அடுத்த கேள்வியில இருந்து இன்னைக்கு தொடங்கினாங்க. குறிப்பா இன்றைய விசாரணையில பல முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. நாம் ஏற்கனவே இதெல்லாம் தந்தி டிவியில பதிவு செஞ்சது. என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் சிபிஐ கேட்க இருந்ததாக கூறப்படுகிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு வச்சிருந்தோம். அதுல முக்கியமாக என்னென்ன சொல்லிருக்காங்க, நீங்க நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்தீங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அந்த காரணத்திற்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு விஜய் பதில் அளிக்கிறார். அதே போல கூட்ட நெரிசல், அங்க ரசிகர்கள்லாம் வழிநெடுகளும் கூடியிருந்தாங்க, அவர்களை பார்த்து கையசைத்து கொண்டு வருவதற்கு தாமதமானது அப்படின்னு சொல்லும்போது, அங்க அவ்வளவு தாமதமாகும் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்துல இருந்து எப்படி நீங்க அவ்வளவு சீக்கிரமா வெளியேற முடிஞ்சது, இதுதான் நீ பிரதான கேள்வியாக சிபிஐயிடமிருந்து விஜய்க்கு முன்வைக்கப்பட்டது. இதை தாண்டிய பல கேள்விகள் இருந்தது. அதாவது இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்காக எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருந்தது, பாதுகாப்பு, தனியார் பாதுகாப்பு சேவை, அதே போல அந்த இருக்கக்கூடிய சவுண்ட் சர்வீஸ், வாகன ஏற்பாடுகள்லாம் யாரிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது, அந்த ஒப்பந்தத்துல பாதுகாப்பு விதிமுறைகள் என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்ததா, அதே போல உங்கள் கட்சி தரப்புல எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் உள்ளதா, சம்பவ நேரத்தின் காட்சிகளை காவல்துறை கேட்டபோது அவர்களுக்கு உடனடியாக ஒப்படைத்தீர்களா, சமூக வலைதளங்கள்ல பல்வேறு வீடியோக்கள் வலம் வந்தது, அதெல்லாம் உண்மையா, கூட்டத்துல சலசலப்பு ஏற்பட்ட போது அமைதியாக இருங்கள், தள்ளுமொழியில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு நீங்க அறிவுறுத்தினீங்களா, நீங்க தண்ணீர் பாட்டிலை தூக்கி போட்டீங்க இல்லையா, அப்ப அந்த நிலைமை என்னவாக இருந்தது என்றதை நீங்க கவனிச்சீங்களா, அதே போல அசம்பாவிதம் என்றால் உங்களிடம் அதை கையாள முதற்கட்ட உதவிக்கு தயாராக இருந்ததா, இப்படின்னு பல கேள்விகளை முன்வைச்சாங்க. இதுல பலவிற்கும் நிதானமாக விஜய் அவர்கள் பதிலளித்தார் அப்படின்றத தாண்டி சில ஏற்கனவே போலீசாரிடம் நடத்திய விசாரணையாக இருக்கட்டும், அதே போல தாவேகா நிர்வாகிகள், அதே மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதே போல நிர்வாக குழுவை சேர்ந்தவர்கள், கட்சி நிர்வாக குழுவை சேர்ந்தவர்கள், குறிப்பா பொதுச் செயலாளர், இவர்களெல்லாம் நடத்திய விசாரணை, அந்த விசாரணையோட விஜயுடைய பதில்கள், இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சிபிஐக்கு மிக தெளிவாக தெரிய வந்ததாக சொல்லப்படுகிறது. இதை சிபிஐ சார்ஜ் ஷீட்ல தான் நமக்கு அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா, அந்த நிகழ்ச்சிக்குரிய ஏற்பாடு எல்லாம் கட்சி நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் மற்றும் பிறர் கவனித்தார்கள். தன்னிடம் அது குறித்த முழு தகவல் இல்லை என்ற ஒரு பதிலை அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி அவருக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறது, அவர் சொல்லி ஏற்பாடு செய்யப்படுகிறது என்ற பட்சத்துல ஏன் நீங்கள் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வியை பிரதானமாக விஜயிடம் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பதிலளிக்க விஜய் அவர்கள் சற்று திக்குமுக்காடியதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் விசாரணையில் ஒரு பார்ட் அப்படின்றனாலும் கூட தற்போது விசாரணையானது நிறைவடைந்திருக்கிறது. அதாவது கேள்விகள் கேட்பது முடிந்திருக்கிறது. அவர்கள் இன்று காலையில இருந்து ஏற்கனவே அன்னைக்கு சொன்ன ப்ரொசீஜர் தான். வழக்கமா இதை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா எடுப்பாங்க. அவர் என்னெல்லாம் கேள்வி, அவரிடம் என்ன கேள்வி கேட்கப்பட்டது, அதற்கு அவர் எப்படி பதில் அளித்தார் அப்படின்றத ஸ்டேட்மெண்டா எழுதி அதை கையெழுத்துவாங்க. அந்த ப்ரொசீஜர் இப்ப போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட கேள்வி கேட்கறது அப்படின்றது இப்போதைக்கு நிறைவடைந்திருக்கு. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல அவரிடம் இன்று காலையில இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை படித்து காட்டுவார்கள். படித்து காட்டும் போது அதில் ஏதாவது அவர் மாறி கூறியிருந்தாலோ அல்லது மாற்ற வேண்டும் என்று சொன்னாலோ அதையும் இந்த நேரத்தில் எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திடும் போது இதை மாற்றினார் என்பதை நோட் செஞ்சு
கையெழுத்து பெறுவார்கள். இதுதான் நடைமுறை. அந்த நடைமுறையானது இப்போது தொடர்ந்து வருகிறது. அதில் விஜய் அவர்கள் கையொப்பமிட்டு வருவதாக தற்போது சிபிஐ அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்கின்றன. சிபிஐயிடம் அதாவது விஜயிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நிர்மல்குமார், பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் கூட இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் கூட டெல்லி தரப்பிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கட்சி தரப்பிலிருந்து என்ன அதிகாரப்பூர்வ தகவல் வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போதைக்கு சிபிஐ அலுவலகத்தில் இன்றைய விசாரணையானது முடிந்திருக்கிறது. நாளை விசாரணை இருக்காது என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இருப்பினும் நாம் அதிகாரப்பூர்வ தகவலுக்கு காத்திருக்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கும் தகவலின் அடிப்படையில் இன்றுடன் விசாரணை விஜயிடமானது அந்த சாட்சி விசாரணையானது நிறைவடைந்திருப்பதாகவே தகவல்கள் நமக்கு வந்திருக்கின்றன. இருப்பினும் சிபிஐ தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவலுக்கு நாம் சற்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ரைட். இன்று இரண்டாவது முறையாக சிபிஐ அதிகாரிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்தினார்கள். 5 மணி நேரத்துக்கும் மேலாக அந்த விசாரணை தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது விஜயிடம் நடத்தப்பட்ட விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே இப்போ எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு அவரிடம் கையொப்பம் அப்படிங்கிறது பெறப்படும். இதுதான் அவங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ப்ரொசீஜராக இருந்தது. கடந்த முறை விசாரணை அப்போ கூட அவர் பதில் கொடுக்க அந்த பதில் எல்லாமே வந்து எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. இறுதியில் அவரிடம் கையொப்பம் பெறப்பட்டது. அன்று விடுபட்ட கேள்விகள் இன்று கேட்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்று நடைபெற்ற அந்த விசாரணையில் முக்கியமாக எழுப்பப்பட்ட கேள்விகள் எதற்காக அந்த பகுதிக்கு செல்வதற்கு, கரூரில் அந்த இடத்துக்கு செல்வதற்கான காலதாமதம் ஏன், அதே போல் அங்கே ஒரு சலசலப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க, அப்போ உடனடியாக என்னென்ன நடவடிக்கைலாம் எடுத்தாங்க கட்சி தரப்பில், அதே போல் நீங்கள் ஏன் அங்கேருந்து உடனே கிளம்புனீங்க, நீங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகள் முதல் நாள் விசாரணையில் விடுபட்ட கேள்விகள் எல்லாமே இந்த முறை நடத்தப்பட்ட விசாரணையில் கொடுக்கப்பட்டது. முதல்ல கேள்விகளுக்கு எல்லாமே நிதானமாகவும் ரொம்ப தெளிவாகவும் விஜய் பதில் அளித்தார் அப்படிங்கிறது தான் சிபிஐ அதிகாரிகள் வட்டாரத்தில் கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. சில கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் அப்படிங்கிறது திக்குமுக்காட செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ இன்றோட விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இனி அடுத்த கட்டமாக இது எப்படி போகும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இப்போ மீண்டும் விசாரணையானது நடத்தப்படுமா, இல்லை சிபிஐ அதிகாரிகள் விஜய் கிட்ட வச்சிருந்த கேள்விகள் எல்லாமே முடிஞ்சாச்சு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக சிபிஐ தரப்பிலிருந்து தகவல் வருவதற்கு நாம் காத்திருக்கணும். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.